வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே கடகராசி அன்பர்கள் மனசுல ஒரு இனம் புரியாத கவலை, பயம்னு அப்பப்போ வாட்டிருக்கும். நோய் பாதிப்பில் இருக்கிற மாதிரியான உணர்வு ஆனா இருந்திருக்காது. இனி எல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது. பலவித எதிர்ப்புகளும் நீங்க தவிடுபொடி ஆக்க போறீங்கன்னு சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்புகளுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில இருந்துட்டு அந்த தடையா இருக்கட்டும், ஒரு சகோதர ரீதியா பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில ஒரு நெருக்கடியா இருக்கட்டும், எல்லாமே நீங்க போகுது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி, கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில பார்த்துடலாம். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான். கடகராசியில புனர் பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்களோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்கு. 12 ராசிகளில் இது 2வது சரராசி. பஞ்சபூதங்கள்ல கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பெண் ராசி. நண்டு மாதிரியான அமைப்புன்னு சொல்லலாம். நண்டு எப்படி நீரிலும் நிலத்திலும் வசிக்குதோ அந்த மாதிரி இவங்க எங்க போனாலும் பிழைச்சுக்குவாங்க. எல்லா இடத்துலையும் இவங்க திறமையை செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே மாதிரி அங்க அதிகாரம் செலுத்துறதா இருக்கட்டும், திறமையை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக செய்வாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க. சாந்தம், சகிப்புத்தன்மை, கடவுள் பக்திங்கிறது அதிகமாக இருக்கும். நடுத்தர உயரம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். சின்ன வயசுல ஒல்லையா இருந்தாலும் சரி, வயது ஏற ஏற இவங்க உயரத்துக்கு தகுந்த உடல்வாக அமைஞ்சிருக்கும். அழகான உதடு, அழகான வில் மாதிரியான புருவம் அமைஞ்சிருக்கும். இவங்க பார்வைக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஞாபக சக்தி, அறிவாற்றல் கொண்டவங்க. இவங்க எந்த துறையில நுழைஞ்சாலும் சரி, இவங்க அவங்களால சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். கூடவே அன்பான பேச்சு, நிர்வாக திறமை, எல்லாரும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். அதே மாதிரி ஒரு மேலான அதிகார பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஒருத்தரோட மனசை சந்திரன் தான் ஆட்டி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மற்றவங்களுடைய மனசுல எளிதில் இடம் பிடிச்சிருவாங்க. பார்க்க தான் இவங்க கொஞ்சம் கரடு முரடா தெரிஞ்சாலும் இவங்கள பழகின பின்னாடி பிரிகிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தீவிரமாக ஆலோசனை செஞ்சு தான் செயல்படுவாங்க. துணிஞ்ச பின்னாடி துயரம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இவங்க ஒரு நண்டுபடி போட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க. கூடவே இறக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு சில நேரம் பலமாகவும் பலவீனமாகவும் அமைஞ்சிருது. கற்பனை திறன் மிகுந்து காணப்படுவாங்க. தன்னிடம் யாராவது தன்னோட கஷ்டமா இருக்கு, உங்களை விட்டா வழியே இல்லைன்னு சொல்லிட்டா போதும், எப்பேற்பட்டாவது அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இவங்க கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். நீங்க கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் தவிர்க்க பாருங்க. உங்ககிட்ட யாராவது கடன் வாங்கினாலுமே அதை திருப்பி செலுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. இதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டு வர பாருங்க. அதே மாதிரி நீங்க கள்ளங்கபடம் இல்லாம வெளிப்படையா பேசுவீங்க. எந்த ஒரு உதவி இருந்தாலும் செய்வீங்க. இதனாலே அடிக்கடி ஏமாந்தும் போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்போதுமே நீங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் சரி, சகோதர சகோதரியாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்காக பாடுபடுவீங்க. ஆனால் உங்களுக்காக உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. கடைசி வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தன் கையே தனக்கு உதவி தான். உங்களுடைய வாழ்க்கைக்காக எப்போதும் நீங்கள் ஒரு சேமிப்பை வச்சிருக்கிறது எப்போதுமே சிறந்ததுதான். பொதுவாகவே கடகராசி அன்புகள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. எதிரி ஸ்தானத்துக்குரிய குரு இருக்கிறதால பொது காரியங்களாக இருக்கட்டும், ஏழை எளியவங்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நன்மை தான் கொண்டு வந்து தரும். கடகராசியில் பிறந்தவங்க சுகபோகமான வாழ்வு வாழணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்கும். வீடு, மன, வண்டி, வாகனம் எல்லாமே அமைச்சுக்கணுங்கிற ஆசை சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதே மாதிரி தான் மத்திய வயசுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை அமையும். நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. அதே மாதிரி குடும்பத்துக்காகவும் சரி, தன்னோட சந்ததிக்காகவும் சரி, ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திட்டு தான் போவீங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்குரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியா மேஷ செவ்வாய் வரதால, பிரபல யோகாதிபதியும் செவ்வாய் இருக்கிறதால பெரிய பதவிகளையும் சரி, வியாபாரத்திலும் சரி உங்களால் சாதிக்க முடியும். விடாமுயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு வெற்றி தான். காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி துறை இல்லாமல் இயல்பாகவே நீங்கள் ஆர்வத்தோடு தான் ஈடுபடுவீங்க. நீங்கள் சந்திரனோட ஆதிக்கத்தில் கடகராசி வரதால பொதுவாகவே சந்திரனோட ஆளுமை இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. குறிப்பாக அம்பாள் வழிபாடு விசேஷமானது. வெங்கடாஜலபதி வழிபாடு உங்களுக்கு மேலுமே சிறப்பு கொண்டு வந்து தரும். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த சில மாசமாவே கடகராசி அன்புகள் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. இனி அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாசமாக தான் அமைஞ்சிருக்குது. படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே குறைய போகுது. முக்கியமாக குடும்பத்தில் நிறைய சண்டைகளை சந்திச்சிருப்பீங்க. சகோதர ரீதியாக கூட நிறைய மனசாபம் ஏற்பட்டிருக்கலாம்.
குடும்ப உறுப்பினர்களே கூட உங்களை ஒரு குறைவான மதிப்பீட்டில் தான் வச்சிருந்திருப்பாங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. மதிப்பு மரியாதையா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும், எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம். ஒரு சிறப்பான நிலையை அடைய போறீங்க. இது வரைக்குமே கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உடல்நலம் அடிக்கடி பாதிக்கப்படுறது, உங்களுடைய உடல்நிலையிலும் ஏதாவது ஒரு நோய் இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மை ஏற்படுறது, இது எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். இனி எல்லாமே மாறப்போகுது. பொருளாதார ரீதியா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்கி வருமானம், சேமிப்பு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே திருமண விஷயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு இந்த மாசம் திருமண வாய்ப்பு எல்லாமே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே இந்த காலத்துல நீங்க முக்கிய முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் நீங்க யோசிச்சு தான் செய்யணும். ஏன்னா அஷ்டம சனி காலம் தொடர்ந்து வரதால எந்த ஒரு முக்கிய முடிவும் இந்த காலத்துல நீங்க யோசிச்சு செய்யறதா நல்லது. திடீர்னு பண வருமானம், அதிர்ஷ்டம், பொருளாதார ரீதியா நிறைய வாய்ப்பு உங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல சாதகம் தான். தொடர்ந்து நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்க பாருங்க. நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் இந்த நாள் நிலம், நகை இந்த மாதிரி விஷயத்துல முதலீடு செய்யறதா இருந்தா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. பண வருமானம் எல்லாமே சிறப்பு தான். சரியான ஆலோசனையோட செய்யறது மட்டும்தான் முக்கியம். ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதம், சின்ன சின்ன பிரச்சனை, மனக்கசப்பு இது எல்லாமே வந்து தான் போகும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தாவே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஒட்டுமொத்தமாகவே குடும்பத்தோட வருமானம் அதிகமாக போகுது, பொருளாதாரமும் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க, வீட்டை ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் செய்வீங்க. ஒரு சின்ன மாற்றமாவது உங்கள் வீட்டில் ஏற்படலாம். இது வரைக்குமே சகோதர ரீதியாக ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்க போகுது. அஷ்டம சனி காலம் தொடர்றதால இல்லற வாழ்க்கையில பலவித நெருக்கடிகளை எதிர்கொண்டவங்களுக்கு இனி உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் புதனோட கூட்டணிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் வந்திருக்கலாம். அது எல்லாமே மாறப்போகுது. குடும்பத்தோட ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது. அது ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி கடகராசி சேர்ந்திருக்கக்கூடிய இளம் வயதுக்காரர்களாக இருந்தால் உங்கள் காதல் கை கூடக்கூடிய வாய்ப்பு, அது திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. வேலை விஷயமா பார்க்குறப்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களா இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம்தான். ரியல் எஸ்டேட் துறையில் சார்ந்திருக்கக்கூடியவங்க, மண் சார்ந்த துறையில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது அற்புதமான காலகட்டம், ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக தான் இருக்குது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்கும் சாதாரணமாக இருந்த விஷயம் கூட உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்பு எல்லாமே பெற போகிறீங்க. புதிய முதலீடை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க போதும். வணிக விரிவாக்கம் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யலாமா இல்லைன்னா வேறு இடத்துக்கு மாற்றலாமாங்கிற ஒரு யோசனை எல்லாமே இருக்கும். கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க, எதையுமே பொறுமையாக செஞ்சுட்டு வர பாருங்கள். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக சீருடை பணி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான விஷயம் சாதகம் தான். முதலீடு செய்கிறதுல மட்டும் நீங்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்க பாருங்கள். பங்கு சந்தை மாதிரியான விஷயத்தில் கூட அனுபவம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடுறது வேண்டாம். குடும்பத்திலையும் சரி, தனிப்பட்ட விதத்திலும் சரி, வாழ்க்கை துணையோட இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்க போகுது. ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்க போறீங்கன்னு சொல்லலாம். பொருளாதாரமும் சரி, குடும்ப வாழ்க்கை சரி, மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. கொஞ்சம் கண் திருஷ்டி பாதிப்பு எல்லாமே இதனால் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாமே உண்டாக போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கழுத்து வலி, தோள்பட்ட வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் அப்பப்போ வந்து போகும். இதனால இந்த உடல் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய உணவு வகைகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர பாருங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டு வர்றது நல்லது. மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான். புண்ணிய காரியத்தில் இயல்பாகவே உங்கள் மனம் ஈடுபடுறதால மனசில் ஒரு திருப்தி ஏற்பட போகுது. தனாதிபதி சூரியனோட சஞ்சாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான். காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும். புத்தியில் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. இது வரைக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. அதிகப்படியான யோசனை இருக்கிறதாலேயே அதிகப்படியான குழப்பமும் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்க போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான். மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனக்குழப்பத்தை நீக்கி ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படுங்க. பண வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே கூட தீர்க்க பார்ப்பீங்க. அரசு மூலமாக நடக்க வேண்டிய விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு தொய்வில்லாமல் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். புதிய புதிய பதவி எல்லாமே தேடி வரப்போகுது. மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. பெரியவங்க மூலமாக கூட உங்களுக்கு ஒரு காரிய சித்திங்கிறது கிடைக்கும்.
கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நெருக்கம் அதிகரிக்கும், பிள்ளைகள் வழியிலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்புகள் உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது. நீங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தான் நடக்கும். மனசுல தைரியத்தோட செயல்படுங்க. கொஞ்சம் வேலைப்பளு எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது வரைக்குமே நிறைய வேலைப்பளு, அது எல்லாமே சரியா செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுன்னு சொல்லலாம். சில நேரம் வேலை ரீதியாக கூட வெளியில தங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் இந்த மாசம் சிறப்பு. அம்பாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க.